அன்பு உறவுகளுக்கு வணக்கம். துவாலு என்ற நாடு எதிர்காலத்தில் கடலுக்குள் மறைந்து போய்விடுமா? கடல் மட்ட உயர்வு துவாலுவின் வாழ்க்கைக்கு உண்மையான அச்சுறுத்தலாக இருக்கிறதா? 2050க்குள் இந்த நாடு முழுவதும் கடலுக்குள் போய்விடுமா? அப்படியென்றால் அங்கே வாழும் மக்கள் எங்கே செல்வார்கள்? ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் என்ன செய்ய போகிறது? இந்தியாவுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கா? வாருங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். துவாலு ஒரு சிறிய நாடு. தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய தீவு நாடு. இதன் நிலப்பரப்பு மிகவும் குறைவு. பல தீவுகள் கடல் மட்டத்திலிருந்து மிக குறைந்த உயரத்தில் உள்ளன. அதனால் இங்கு கடல் மட்டத்தில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட மக்களின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மீன்பிடித்தல், கடல் வளங்கள், அரசு வேலைகள், சிறிய அளவிலான விவசாயம், வெளிநாடுகளில் வேலை செய்து அனுப்பும் பணம் போன்றவற்றை அந்நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கியமானவை. துவாலு நாட்டு மக்களின் வாழ்க்கை கடலுடன் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்து இருக்கும். அதனால்தான் காலநிலை மாற்றம் துவாலுவுக்கு ஒரு சாதாரண சுற்றுச்சூழல் பிரச்சனை அல்ல, அது அவர்களின் வாழ்வாதார பிரச்சனை. நாம் பல நேரங்களில் துவாலு, இந்த தீவு கடலில் மூழ்கும் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனை அதைவிட பெரியது. முதலில் கடற்கரை அரிப்பு அதிகரிக்கலாம். பின்னர் அதிகமான கடல் நீர் நிலப்பகுதிக்குள் வரலாம். குடிநீர் கிடைக்கும் நிலத்தடி நீர் உப்புத்தன்மை பெறலாம். விவசாயம் பாதிக்கப்படலாம். புயல் அலைகள் குடியிருப்புகளை அதிகமாக தாக்கலாம். சாலைகள், வீடுகள், பள்ளிகள், மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளும் பாதிக்கப்படலாம். அதாவது இந்த துவாலு நிலம் முழுவதும் கடலில் மூழ்குவதற்கு முன்பே அந்த நிலத்தில் மனிதர்கள் வாழ்வது கடினமாகிவிடும். 2050 நாம் ஒரு முடிவு ஆண்டு என்று பார்க்கக்கூடாது. அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை கட்டம். அந்த காலகட்டத்தில் கடல் மட்ட உயர்வு, கடற்கரை அரிப்பு, கடல் வெள்ளம், உப்பு நீர் ஊடுருவுதல் போன்ற பிரச்சனைகள் மேலும் தீவிரமாகலாம். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்கள் கைகளை கட்டிக்கொண்டு உட்காரவில்லை. துவாலுவில் நிலத்தை உயர்த்துவது, கடற்கரையை பாதுகாப்பது, புதிய நிலப்பரப்பை உருவாக்குவது போன்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2025க்குள் ஒரு முக்கியமான திட்டம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். சுமார் 8 ஹெக்டேர் உயர்த்தப்பட்ட மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு உருவாக்க வேண்டும் என்று. இதன் பொருள் என்னவென்றால், துவாலு இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் நாங்கள் நாட்டை விட்டுவிடுகிறோம் என்று சொல்லவில்லை. மாறாக முதலில் எங்கள் நாட்டிலேயே வாழக்கூடிய புதிய நிலத்தை உருவாக்குவோம் என்று முயற்சி செய்கிறார்கள். காலநிலை மாற்றம் கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்து சென்றால் கடல் மட்ட உயர்வுக்கு துவாலுவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறும். சில பகுதிகள் அடிக்கடி வெள்ளத்தில் சிக்கலாம். சில இடங்களில் குடிநீர் பிரச்சனை அதிகரிக்கலாம். சில பகுதிகளில் வீடுகளை பராமரிப்பதே பொருளாதார ரீதியாக கடினமாகலாம். அப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும். இங்கே வாழும் மக்கள் எங்கே செல்வார்கள்? மக்கள் அனைவரும் ஒரே நாளில் வெளியேறுவார்களா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நாளில் நடக்கும் மக்கள் வெளியேற்றம் அல்ல. அதற்கு பதிலாக ஒரு குடும்பத்தில் முதலில் வெளிநாட்டில் வேலைக்கு செல்லலாம். மற்றொரு குடும்பம் குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க அனுப்பலாம். சிலர் நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு சென்று குடியேறலாம். சிலர் துவாலுவிலேயே தொடர்ந்து வாழலாம். இன்னும் சிலர் இரு நாடுகளுக்கு இடையே பயணம் செய்து வாழலாம். அதாவது எதிர்காலத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஒரே நேரத்தில் ஒரு நாடு அழிந்து மக்கள் வெளியேறுவது அல்ல, பல ஆண்டுகளாக நடைபெறும் படிப்படியான இடப்பெயர்வு. இதுதான் மிகவும் சாத்தியமான மனிதநேய அணுகுமுறை. ஆஸ்திரேலியாவும் துவாலுவும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். இந்த ஒப்பந்தம் 2024 ஆகஸ்ட் 28 அன்று நடைமுறைக்கு வந்தது. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், ஆஸ்திரேலியா காலநிலை மாற்றத்தால்
கடல் மட்டம் உயர்ந்தாலும் துவாலுவின் தொடர்ச்சியான ஸ்டேட்ஹுட் மற்றும் சர்வேரிட்டியை அங்கீகரிக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் ஒரு நாட்டின் நிலப்பரப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த நாட்டின் அரசியல் அடையாளம் மற்றும் இறையாண்மை தொடர வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய சிந்தனையை ஆஸ்திரேலியா உருவாக்கி கொடுத்துள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா துவாலு மக்களுக்கு லிவ், ஒர்க், ஸ்டடி செய்யும் சிறப்பு நிரந்தர குடியிருப்பு வழியையும் உருவாக்கி உள்ளது. 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுகளில் 280 பேர் வரை இந்த பாதையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலியா ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் இடம்பெற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அது மனித மரியாதையுடன் நடக்க வேண்டும் என்று. எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் அதிகரித்தால் நியூசிலாந்து போன்ற நாடுகளின் பங்கு இன்னும் முக்கியமாக இருக்கும். துவாலு மக்கள் அனைவரும் நியூசிலாந்துக்கு சென்று குடியேறுவார்களா என்றால் இல்லை என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும். எதிர்கால அரசியல் முடிவுகள், காலநிலை, குடியேற்ற கொள்கைகள், துவாலு மக்களின் விருப்பம் ஆகியவற்றை பொறுத்தே அது அமையும். இந்தியாவின் நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியா போல நேரடியாக மிக பெரிய அளவில் துவாலு மக்களை குடியேற்றுவது இந்தியாவின் முதன்மை பங்காக இருக்கும் என்று இப்போது சொல்ல முடியாது. ஆனால் இந்தியாவுக்கு வேறு வழிகளில் பங்கு இருக்கலாம். காலநிலை மாற்றத்திற்கான தொழில்நுட்பம், சூரிய ஆற்றல், கடற்கரை பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் உப்பு நீர் நீக்கும் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, சிறிய தீவு நாடுகளுக்கான கட்டமைப்பு உதவி, இவற்றில் இந்தியா தனது தொழில்நுட்ப மற்றும் தூதரக ஒத்துழைப்பை கண்டிப்பாக துவாலு மக்களுக்கு கொடுப்பார்கள். மொத்தத்தில் துவாலுவின் எதிர்காலத்தில் இந்தியாவின் பங்கு மக்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவது என்பதை விட அவர்கள் தங்கள் நாட்டிலேயே வாழ உதவுவது என்ற வடிவத்தில் இருக்கலாம். துவாலு நாடு சொல்லும் பாடம் என்னவென்றால், ஒரு சிறிய தீவு நாடு இன்று உலகத்தையே ஒரு கேள்வி கேட்கிறது. நாளை உங்கள் நகரத்துக்கும் இதே நிலை வந்தால் என்ன செய்வீர்கள்? சென்னை, மும்பாய், கல்கத்தா, மியாமி, நியூயார்க், சிட்னி, உலகின் பல கடலோர நகரங்களும் கடல் மட்ட உயர்வின் அபாயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் துவாலுவை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் நிலம் சிறியதாக இருக்கலாம். அந்த நாட்டின் மக்கள் சிறியவர்கள் அல்ல. அவர்களின் வரலாறும் கலாச்சாரமும் அடையாளமும் சிறிதல்ல. துவாலுவை காப்பாற்றுவது என்பது ஒரு தீவை மட்டும் காப்பாற்றுவது அல்ல. மனிதன் வாழும் பூமியை எப்படி காப்பாற்றுவது என்ற கேள்விக்கான ஒரு பரிசோதனை. இதுதான் துவாலுவின் இன்றைய உண்மையான கதை. நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.